அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்னைக்கு நம்மளோட 45ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பம்சம் வாய்ந்த வீடியோவாக மாற்றி மாற்றி எந்த அளவுக்கு இறைவனோட வழிபாடு செய்கிறனால எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது மனிதரோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படிலாம் மாறுது, அதாவது அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் எப்படி மேலோங்கி வர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல விரிவான பதிவை ஒவ்வொரு தடவையும் நான் கொடுத்துட்டு தான் வரேன். இன்றைக்கி நம்மளோட சிஸ்டர்ஸ், அதாவது வியூவர்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்களாம் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லலான் இருக்கிறேன். எல்லாரோட கமெண்ட்டையும் படிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, சாமி சிலைகளும் அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எந்த கோயிலுக்கு போனாலும்ப்பா அந்த கோவிலில் ஒரு ஃபோட்டோவோ, சாமி ஃபோட்டோ சொல்கிறேன், சாமி ஃபோட்டோவோ இல்லை சிலையோ வாங்குறது என்னோட ரொம்ப நாள் பழக்கம். அவங்க வீட்டுக்கு வந்துட்டாலே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக நடக்கிற மாதிரியே தோணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கோ இல்லை ஒரு சிலையோ வாங்குறீங்க, இல்லை ஃபோட்டோவே வாங்குறீங்கனாலும் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா விளக்குலலாம், அதாவது பிராஸ் ஐட்டம்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மண் கலந்து அந்த பிராஸை வந்து செஞ்சு விற்கிறாங்க. சில இடத்துல வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதனால் பார்த்து நீங்கள் பொறுமையாக வாங்குங்க. ஏன்னா நம்ம வாங்கக்கூடியது சிலை கிடையாது, ஒரு தாயாராகவோ இல்லை ஒரு குழந்தையாகவோ நம்ம பாவிக்க போகிறோன்றனால பார்த்து வாங்குங்க, செக் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் ட்ரீமி ஹவுஸ்ன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, அவங்களோட வீட்டு வாசல் மேற்க பார்த்த மாதிரி இருக்கான். அவங்களோட வீட்டில் எந்த இடத்துல துளசி மாடம் வைக்கலாம், லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு கேட்டிருக்கிறாங்க. துளசி மாடம் பொறுத்த வரைக்கும் கிழக்க பார்த்தோ இல்லை வடக்க பார்த்தோ வைக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல துளசியை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளி நல்லா இருக்கணும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி நல்லா அந்த துளசியில் படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய ஒளி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா புஷியாக வளரும். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிற, குளிர்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா துளசி வந்து கொஞ்சம் வாடலான மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே வெளிச்சம் இருக்கிற இடத்துல நீங்கள் துளசியை வைங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்களோ மாடத்தில் வைக்கிறீங்களோ எதில் வச்சாலும் பூஜை பண்ணணும். எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் சரி, அந்த சிலையாக இருக்கட்டும் இல்லை மாடமாக இருக்கட்டும், ரெகுலராக பூஜை பண்ண தான் அது வந்து மெருகேற்றி அதுக்குள்ளே ஒரு சக்தி குடியேறும். இதுதான் உண்மை. அதனால் திசை இப்படி வைக்கணுமா, இப்படி வச்சா அப்படி ஆயிருமா, யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். பூஜை பண்ணுறீங்களா அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பூஜை பண்ணினால் சக்தி கண்டிப்பாக அந்த இடத்துல உழவும், நல்ல விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மனதார பூஜை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஹோல்டரை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸுன்னே சொல்லுவேன். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு இருட்டாக இருக்கிற இடத்த நல்லா பளிச்சுன்னு காட்டுது, ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது. என்ன ஒரு விஷயம்னா, உள்ள விளக்க வச்சுட்டு, ஏன்னா பெரிய விளக்கே உள்ளே போகுது, இருந்தால் கூட உள்ள விளக்க வச்சுட்டு நம்ம கையை விட்டு தீக்குச்சியை வச்சு ஏற்ற முடியாது. வேணால் ஊதுபத்தி இருக்கு இல்லையா, ஊதுபத்தியில் பற்ற வச்சுட்டு வேணால் ஏற்றலாம். ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஹேங் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்கும், அப்படியே இருட்டில் பார்க்கும்போது ஜெகஜோதியாக இருக்கும். இது மீஷோவில் 237 ரூபாய்க்கு வாங்கினேன். ரொம்பவே அழகாக காம்போ பேக்காக இருந்துச்சு. 2 இருந்துச்சு, நான் இப்போ 1 தான் ஏற்றி காமிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அஜி செல்வா அப்படின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்களாம். 10 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உடம்பு ரொம்பவே உடஞ்சி போச்சு, ஒரு நாள் அதாவது ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் அடுத்த நாள் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்கா உண்மையை சொல்கிறேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல, பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னென்னா, முதல்ல வந்து உடம்பு டல் ஆகுது அப்படின்னா உண்மையாகவே உங்களோட ஆரோக்கியத்தை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். இப்போ நான் வந்து இப்போ எனக்கு இது நல்லா இருக்குது, அதனால் நான் இதை பண்ணுறேன். உங்களால் முடியல அப்படின்னா அதை பண்ண வேண்டியதில்லை. இன்னொன்று சிம்பிளாகவே பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சே பண்ணலாம். 5 தீபம் ஏற்றி வீட்டுக்குள்ளே வச்சே பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை இல்லை கடவுளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இருந்தால் கூட உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா, நம்மளும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும், நம்மளும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு. நான் உடம்பு முடியாதப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நேந்திரம் பழம் சாப்பிடுவேன். இந்த நேந்திரம் பழத்தில் எனக்கு என்னவோ தெரியல, அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நேந்திர பழம் எனக்கு வந்து நல்லா வேலை பார்ப்பேன், அப்போ இருந்தே சரி நல்லா வேலை பார்ப்பேன். ஆனால் இந்த கடந்த 5 வருடங்களாக மட்டும்தான் இறைவன் இதில் வந்து அதிகமாக நான் வந்து ஈடுபட்டிருக்கேன்னு சொல்லலாம்.
அவ்வளோ வேலை பார்ப்பேன், வீடை க்ளீன் பண்ணுவேன், கிச்சனை தொடப்பேன், எல்லாமே அவ்வளோ ப்ராப்பராக பண்ணுவேன். அவ்வளோ அந்தளவுக்கு வேலை பண்ணுற மாதிரி சர்ன்னு அப்படியே வெயிட் இறங்குற மாதிரி இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, அந்த நேந்திரம் பழம் சாப்பிட்றதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அந்த வெயிட் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, வெயிட் குறையாமல் பார்த்துக்குச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ கூட நான் டெய்லிலாம் சாப்பிட்றது கிடையாது. எனக்கு என்னைக்காவது ஒரு டல்லாக இருக்குது அப்படின்னா நேந்திரம் பழம் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு என்னவோ பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்போயுமே நான் டீ தான்ப்பா குடிப்பேன். அந்த பால் குடிக்கிறது, அதுக்குன்னு தனித்தனி ஃபுட்டு எடுத்துக்கிறது, இல்லை இந்த கேழ்வரகு கஞ்சி அதை எதுவுமே நான் எடுத்துக்கிறதுலாம் இல்லை. நார்மலாக என்ன ஃபுட்டு நம்ம டெய்லி செய்கிறோமோ அதை தான் செய்கிறேன். கீரை உட்பட டெய்லி வந்து இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கிறது கிடையாது. அப்பப்போ தான் எப்போயாவது கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாளோ என்னவோ அது கூட கிடைக்கிறது ரேர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த நேந்திரம்பழம் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேந்திரம்பழம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிட்டே போயிட்டுருக்குமானா, வேலை பார்க்குறோம், என்னால் வந்து இவ்வளோ வேலை பார்க்க முடியுதுன்னா கெயின் ஆகலாம் செய்யலை. அதே இது நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு நேந்திரம்பழம் ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் சாப்பிடன்னு சாப்பிட்டுட்டு இருந்தால் தான் வெயிட் வந்து அப்படியே கெயின் ஆகும். அது வந்து கொலஸ்ட்ராலில் போய்விடும். நார்மலாக நம்ம சாப்பிட்ட அது வந்து கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட கொலஸ்ட்ராலும் கொடுக்கறது கிடையாது. செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, சூப்பர் வீடியோ சிஸ்டர், உங்கள் ஸ்பீச் மிகவும் அருமை. பிரம்ம முகூர்த்தம் என்றாலே புனிதமானது, குளித்து விட்டு தான் பூஜை செய்ய வேண்டும். அதுதான் சரி, நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. ஏன்னா கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கடவுளுக்கு கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி இறைவன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் நம்மளை படைச்சு நீ என்னதான் பண்ணுவியோ பண்ணு அப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம ஒன்றுமே தேவையில்லை, நம்மளோட மனதார அன்பு வச்சு அவங்ககிட்ட கும்பிடணும். அதே மாதிரி நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கூட்டத்தோடு போயிட்டு சாமி கும்பிட்றேன், நானும் கும்பிட்றேன், வேக வேகமாக கும்பிட்டு வேக வேகமாக தீபார்த்தனை பார்த்துட்டு வேக வேகமாக நம்ம கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியில் வந்துடுறது. அந்த மாதிரி செய்கிறத விட கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வீட்டில் பூஜை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு போய், ஏன்னா கோவிலெல்லாம் நிதர்சனமாக நித்தம் அந்த பூஜையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இன்னும் வந்து அதில் பவர் ஜாஸ்தி. நம்ம வீட்டில் அவ்வளோது செய்ய முடியலனாலும் நம்ம கோவிலுக்கு போய் அந்த மாதிரி நேரில் பூஜையை பார்த்து எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம்லாம் கிடைக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போகிற ஒரு பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, நான் போகிறது இல்லை. ஏன்னா வீட்டிலே எல்லா தெய்வங்களையும் வச்சு நான் அபிஷேகம் பண்ணுறதுனால, ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் நெய்வேத்தியமோ ஏதோ ஒன்று பண்ணணும், எல்லா அபிஷேகம் பூஜை இப்படி எல்லாமே பண்ணணும். இன்னொரு விஷயம், நான் வெளியில் போனேன்னா எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன் அப்படின்னா போய் கலெக்ஷன் பண்ணுவேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக சாமிக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமா, அந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமான்னு கலெக்ட் பண்ணுவேன். இவ்வளோ ஏன் சொல்ல, நம்ம வீட்டிலேருந்து அப்படியே ஒரு பக்கத்து செவரில் தான் கோவிலே இருக்குது. நல்ல ஒரு கோபுரத்தோட ஒரு நிதர்சனமான கடவுள்னு சொல்லுவோம்ல, ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், ஒரு தாயார் இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான கடவுள். எப்படி சொல்கிறது, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த தாயார்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இறைவன் இருக்கிறாங்க. இருந்தால் கூட அப்பப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே போயிட்டுருக்கிறேன். அதே மாதிரி வீட்டுக்கு வர வச்சு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டுட்ருக்கேன். உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. அப்படி போய் நல்ல ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்க. யாரை பற்றியும் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. உட்காந்துட்டு இறைவனை வேண்டுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கலைன்னா என்னன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அனிதா பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஐடியிலேருந்து நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நல்லபடியாக இடம் வாங்கணும். கண்டிப்பாக நானும் பூஜை பண்ணுறேன்ப்பா. ஏன்னா கடவுள் எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க, எனக்கு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசைலாம் இனிமேல் கிடையாது. ஏன்னா போதும், நம்ம வந்து 4 வீடு கட்டி வச்சுட்டு அந்த 4 வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ எங்கள் வீட்டில் 4 பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் கூட உருப்படியாக தூங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே போய் நம்ம அனுபவிக்க போகிறோமா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. அதனால் எனக்கு இறைவனை வீடை கொடுத்துட்டாரு, போதும். ஆனால் என்ன, எனக்கு இன்னும் நிறைய கனவுகள் இருக்குது. கனவுகள்னால் நிறைய விஷயம் செய்யணும். ஒரு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும், அதை ஒரு குறிக்கோளாக நினச்சி பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன கோயிலாவது நம்மளோட வீட்டுக்குள்ளே, நான் வீட்டுக்குள்ளேன்னா உள்ளே சொல்லலை, காம்பவுண்டுக்குள்ளே ஒரு கோபுரம் மாதிரி சின்னதாக வச்சு ஒரு கோவில், ஒரு எப்படி சொல்கிறது, முன்னாடி விநாயகர் பெருமான், பின்னாடி நல்லா ஒரு 2.25 அடி, அந்த 2.25-3 அடிக்குள்ளே துர்கா தேவியை வந்து நான் வழிபடணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை.
அந்த மாதிரி கட்டணும்னு நான் நினச்சிருக்கேன். ஆசை தானே, சும்மா காசாக பணமாக ஆசைப்பட்டுட்டு போவோமேன்னு படுறேன். ஆனாலும் ஒன்றுப்பா, இந்த மனுஷனாக பிறந்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க போல். அதனால தான் கடவுள் எதை கொடுத்தாலும் அளந்து தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் இந்த யானை மனையை பற்றி கேட்டிருந்தீங்க. உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு மனைன்னு சொல்லுவேன். இவ்வளோ ஒரு அழகாக எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குப்பா. அவ்வளோ ஒரு டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒர்க்குமே நல்லா போகிறதுலாம் கிடையாது, ஒரு பெயிண்ட் மாதிரிலாம் போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா? வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே காமிச்சேன் அந்த கேண்டில் ஹோல்டர் தான். ரொம்பவே அழகாக இருக்குது, யுனிக்காக இருந்துச்சு. ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. இதில் சாம்பிராணி கூட ஏற்றிக்கலான்னு நினைக்கிறேன். நல்ல குட் குவாலிட்டியாக இருந்துச்சு. இது வந்து இந்த அலுமினியம்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த பெயிண்டிங்குமே நல்லா கொடுத்துருந்தாங்க. வித் செயினோடு இருக்கிறனால நம்ம நல்லா ஹேங் பண்ணிக்க முடியும். அதில் நல்லா வந்து அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நல்லா அந்த கொழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹூக் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 2 ப்ராடக்ட்டுன்றனால நல்ல கலருமே நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த யானை மணி வச்சுருக்க இல்லையா, அது மேலே இருக்கிற விளக்கு எங்கே சிஸ்டர் வாங்கினீங்க, நல்லா அழகாக இருக்கேன்னு கேட்டிருந்தாங்க. இது இந்த பானை சட்டிலாம் விற்பாங்கல்லப்போ, அந்த நாட்டு மருந்து கடை பானை சட்டிலாம் விற்கிற கடைகளில் போய் கேட்டிங்கன்னா அந்த விளக்கு எல்லா விதமான விளக்குமே வச்சுருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இன்னுமே அழகழகான விளக்குலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த விளக்கில் அகண்ட தீபம் கூட ஏற்றிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இதில் அகண்ட தீபம் ஏற்றலை, சரி நம்ம இப்படியே வச்சா ஒரு நல்லா க்யூட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக அப்படியே வச்சுட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நிலைவாசல் பூஜை பண்ணால் அந்த மஞ்சள் நிறத்தை பார்க்கும்போது என்ன ஒரு அழகாக இருக்குது தெரியுமா? அதுலேயும் இந்த விநாயகர் பெருமானை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இந்த விநாயகர் பெருமான் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த விநாயகர் பெருமான் கிட்டத்தட்ட என்கிட்ட 10 வருடங்களாக இருக்கிறாரு. ஆனால் நான் பூஜை பண்ணுறது ஒரு 5 வருடங்களாக தான் நான் பூஜையே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கிஃப்ட்டுக்கு அம்மா வீட்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன், நான் அம்மா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். அழகாக இருக்காரு, சும்மா ஒரு ஷோ பீஸாக வைப்போன்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்க்குறதுக்கு பூஜை பண்ண நல்லா இருக்கவும் அப்படியே நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இடையில பிராஸ்னா தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நாள் அப்படியே பண்ணாமல் விட்டுருந்தேன். சரி, இருந்தாலுமே எனக்கு மனசு கேட்கல, யாராக இருந்தால் என்ன, கடவுள் நம்ம ஒரு இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம இப்படி தான் உருவகப்படுத்துறதுல தானே இருக்குன்ட்டு நான் அப்படியே அவருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே ரொம்ப அழகாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளசி அப்படி அழகாக க்ரோத் ஆகி வந்துட்டாங்க பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன், இந்த சைடில் சின்ன சின்னதாக இருந்த மாதிரி பேபி பிளான்ட் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகிட்டாங்க. இது ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ண பூஜை கிடையாதுப்பா, இது கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பண்ண பூஜை தான் இது. இருந்தாலும் இதை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுலேயும் செங்கல் பூஜையை பற்றி அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சுபிக்ஷா சிஸ்டர். அதனால் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதனால் நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், வீடு கட்டுறது எல்லாரோடைய கனவு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்தேன். இந்த பூஜை எப்படி சொல்கிறது, இந்த துளசி தாயாருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், பூஜை பண்ணி பாருங்கள். துளசி தாயார் ஒரு மகாராணி மாதிரி, அப்படியே தெய்வாம்சம் பொருந்தியவள். அந்த இடத்துல இருக்கிற இடத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லா நலனையுமே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, மூச்சு கோளாறுகள்லாம் ஒரு சிலருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நோய் தொற்று வந்துக்கிட்டே இருக்குன்னுவாங்கள்ல, அந்த இடத்துல தான் இந்த துளசியை வைக்கும்போது நல்லாவே இந்த ஆக்சிஜன் லெவலை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த காற்றுல இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் எல்லாத்தையுமே அழித்து அந்த காற்றை தூய்மைப்படுத்தி கொடுக்கக்கூடியவங்களும் இந்த துளசி தாயார், இந்த துளசி செடி தான். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த துளசி பூஜை பண்ணுறோம் இல்லையா, இப்போ நிறைய பேர் இவ்வளோ பண்ணணுமா அவ்வளோ பண்ணணுமான்னு சோம்பேறித்தனத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்க தான் நமக்கு வந்து நிறைய நோய்கள் உருவாகுதோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு உடல்நலம் சரியில்லாதப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேன். காய்கறி வாங்குறதுக்கு அம்மா, அப்பா, துணி காய போடுறதுக்கு அம்மா, இப்படி எல்லா வேலையுமே அம்மா தான் இழுத்து பண்ணுவாங்க. நான் வெளியிலவே வரமாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் அணைஞ்சு கிடப்பேன், வீட்டுக்குள்ளேயே தான் வேலை பார்ப்பேன். எனக்கு அப்போ வந்து இன்னுமே என்னோடய உடல்நிலை வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் எப்போ இருந்து நானாக வேலையை இழுத்து போட்டுன்னா அதுக்காக போட்டு டஸ்டின் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி செடி வளர்க்குறது, செடிக்கிட்ட பக்கத்தில் உட்காரது, அதுக்கு இப்போ பூஜை பண்ணுறோன்னு வைங்களேன். துளசி தாயார் பூஜை பண்ணும்போது என்ன செய்வோம், நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்,
அந்த பச்சை கற்பூரம், அதாவது நம்மளோட இயற்கையாக இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள், வாசனை திரவியங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதா பண்ணுவோம். அப்புறம் அந்த இடத்த சுத்தப்படுத்தி பெருக்காமல் ஒரு இடத்துல கோலம் போடுவோமா? கிடையாது இல்லையா? நம்ம வாசல் அன்றாட என்ன ஆகுது, நம்ம கோலம் போடுறதுனால கழுவி விடுறோம். நம்ம வாசலை கழுவுறதுனால ஏகப்பட்ட நச்சுத்தன்மை அந்த கிருமிகள்லாம் அழிக்கப்படுது. மஞ்சள் தண்ணி எதுக்காக தெளிக்க சொல்கிறாங்க? அந்த மஞ்சள் தண்ணியில் மிதிச்சுட்டு வரும்போது நம்ம வாசலும் வீடும் சுத்தமாகுது. இன்னொரு விஷயம், எதுக்காக நம்மளோட பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வாசலுக்கு, அதாவது வாசலுக்கு வெளியிலேருந்து ஒரு பெரிய சட்டியில் ஒரு எப்படி சொல்கிறது, அண்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி நிறைய வச்சு அதில் மஞ்சளும் வேப்பிலையும் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும்னு சொன்னாங்க. அது எதுக்காகனா காலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகள். இன்னொரு விஷயம், சனீஸ்வர பெயர்ச்சி, சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எதுக்காக சொன்னாங்கன்னா, அந்த சனீஸ்வர பகவான் நம்ம காலோடு சேர்த்து ஒட்டிக்கிட்டு உள்ளே வந்துடுவார் அப்படின்றதுக்காக தான் காலை கழுவிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு ஒரு விதிமுறை சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம பின்பற்றும் போது தான் நமக்கு எல்லா செயலும் நற்செயலாக மாறுது. அதை விட்டுட்டு நம்ம வேலையை குறைக்கலாமா? எப்படிலாம் சீக்கிரமாக பூஜை பண்ணுறது, எவ்வளோக்கு எவ்வளோ 10 நிமிஷத்தில் பூஜை பண்ணுறது, 5 நிமிஷத்தில் பூஜை பண்ணுறது, குளிக்காமல் பூஜை பண்ணலாமா இல்லை தண்ணி தெளிச்சிட்டு பூஜை பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். கொஞ்சம் வெளியில் வாங்க. வெளியிலன்னா நான் எதுவும் சொல்லலை, அந்த செடிகளுக்கு நடுவில் நில்லுங்க. உங்களுக்கு முடிஞ்ச ஒரு தொட்டி இருக்கா, தொட்டி வைக்கிற இடம் இருந்தால் 4 செடிகளை வைங்க. இறைவனை வழிபடுங்க. வெளியில் நின்று அந்த காற்றோட்டத்தோடு நீங்கள் உங்கள் உடலை உட்படுத்திக்கோங்க. காலையில் எந்திக்க முடியலனாலும் ஈவினிங் டைம் செய்யுங்க. இல்லை 6 to 6:30 மணி வரைக்குமாவது அந்த சூரிய ஒளிக்கிட்ட நில்லுங்க. அந்த வெளியில் காற்றோட்டமாக நீங்கள் நின்று அதெல்லாம் ரசித்து பாருங்கள். டென்ஷன் ஃப்ரீயாக ஆகிடலாம். மனசுமே ரொம்பவே இலகுவாக அப்படியே ஒரு சாஃப்டான மாதிரி இருக்கும். தேவையற்ற சிந்தனைகள் வராது. யார்கிட்டையும் போய் புறன் பேசணும், அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசணும், நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசுகிறாங்களான்ற எண்ணமே தோணாது. எல்லாத்தையுமே மாற்றக்கூடியவர் இறைவன். இந்த பாருங்கள், நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. நம்மளை காக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. இயற்கை தான் நம்மளோட தெய்வங்கள். நம்மளுக்கு சிலை வச்சு வழிபட முடியலனாலும் அந்த இயற்கையை கும்பிடுங்க. ஏன்னா இயற்கை ஒரே ஒரு சொடக்கு போட்டுச்சுன்னு வைங்களேன், மனுஷன்ற ஒரு ஜீவராசியே இல்லாமல் போயிடும். அப்பேற்பட்ட சக்தி இந்த இயற்கைக்கு இருக்குது. அந்த இயற்கையை வணங்குவோம். அந்த இயற்கைக்கு நம்ம எந்த ஒரு உபாதையும், அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நம்மளும் நல்லா வாழ்ந்து அந்த இயற்கைக்கும் நம்மளால் என்ன முடியும், ஒரு ஜக்க தண்ணி ஊற்ற முடியுமா, ஊற்றி அந்த இயற்கை கூட நம்ம பேசிக்கிட்டே நம்ம எப்படி சொல்கிறது, தேவையில்லாமல் யாராட்டையோ பேசுகிறதுக்கு இந்த இயற்கை கூட கொஞ்சம் நேரம் பேசி நம்மளோட மனசில் உள்ள எல்லா பாரங்களையும் இறக்கிடலாம். இறைவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம். இந்த மாதிரி நம்மளோட நேரங்களை செலவிட்டோம் அப்படின்னா தேவையற்ற சிந்தனைகள் வராது. நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வந்துடும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.